ஆனால் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் முக்குளத்தோர் வாக்கும் வன்னியர் வாக்குகளும் கணிசமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 1% வாக்குகள் இருக்கு. இந்த 3% வாக்குகள் போக 97% முக்குளத்தோர் வாக்கு சசிகலா பின்னால தான் இருக்கு. அப்பனா காங்கிரஸில் ராகுல் காந்தி ஒரு டம்மி, கார்கே தான் பவர் அதிகமா? இந்த நிமிடம் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எனக்கு உடன்பாடு என்ற ஒரு கருத்து பொருள்பட ஒரு பதிவை அவர் போடவில்லை என்பது உண்மை. இந்த வாக்குகள், அதாவது காங்கிரஸ் 28 தொகுதியில் தவிர மீதி 206 தொகுதிகள் திமுக வாக்களிக்க போவதில்லை. இவர்கள் 3 பேர் தான் இந்த காங்கிரஸ் இன்றைக்கு இழி நிலைவுக்கு போய், திரு மூப்பனார், திரு சிதம்பரம், திரு வாசன், இவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துண்டாடிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸின் மூத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சிருந்தது, ஏதாவது பலன் கிடைக்குமா தேர்தலின் போது? அப்படி எதுவும் கிடைக்காத போல தெரியுதா சார்? இல்லை, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய மனநிலை, சில வருத்தங்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கிறதா என்ற கேள்வி எழாமல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது பல வருத்தங்கள் உண்டு, நான் இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஆனாலும் அதிமுக அதை கேட்ச் பண்ணுற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்களா என்றால், பிஜேபியை கூட்டணியில் சேர்த்தவுடன் அது இல்லை என்பது முடிவாகிவிட்டது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே இன்றைக்கு கடும் போட்டி இருக்கும் என்பதிலே 2 கருத்து இல்லை. காரணம், இளைஞர்கள் கூட விஜய் பின்னாலே திரண்டு எழுவதை நாம் பார்க்க முடிகிறது. 3 அணிகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 4வதாக முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அடையாளமாக தெரிகிற அம்மையார் சசிகலா அவர்களும், வன்னியர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களும் களத்திலே நின்று விட்டார்கள். அப்பனா 5 முனை போட்டி. 5 முனை போட்டி. சீமான் அவர்களும், சீமானியும் சேர்த்துக்கிட்டா 5 முனை போட்டி இப்பொழுது இருக்கும். ஆனால் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் முக்குளத்தோர் வாக்கும் வன்னியர் வாக்குகளும் கணிசமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி, எது வச்சு சொல்கிறீங்க? காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அன்புமணியை சேர்த்து கொண்டாலும் அதிமுக, ஆனால் ராமதாஸ் அவர்கள்தான் வன்னியர்களுடைய அடையாளமாக இருக்கிறார். அந்த அடித்தட்டு மக்கள் மனதிலே ராமதாஸ் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே 2 கருத்து இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மோஸ்ட் பேக்வேர்ட் அவர்தான் பெற்றுத்தந்தார். அவர் பெற்று தந்ததன் காரணமாக கடந்த 15-20 ஆண்டுகளாக ஒவ்வொரு வன்னியர் மக்கள் வீட்டிலும் ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், ஒரு சிஏ இருக்கிறார், ஒரு பெண் வன்னியர் சமுதாயத்தினுடைய பெண் ஒருவர் கல்வி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அந்த மோஸ்ட் பேக்வேர்டு காரணம், அந்த மோஸ்ட் பேக்வேர்டுக்கு காரணமே டாக்டர் ராமதாஸ். ஆகவே வன்னியர்கள் ஓட்டு இந்த 2 கட்சிக்கும் இப்போது கிடைக்கப் போவது இல்லை. அதற்குண்டான பலமான தலைவரும் இந்த 2 கட்சியிலே இல்லை. திமுகலையும் இல்லை, அண்ணா திமுகலையும் இல்லை. அதே மாதிரி முக்குளத்தோர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிவி பின்னால் ஒரு 2.5% ஓட்டு இருக்கும். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 1% வாக்குகள் இருக்கும். இந்த 3% வாக்குகள் போக 97% முக்குளத்தோர் வாக்கு சசிகலா பின்னால் தான் இருக்குது. இது அரசியல் கட்சியில் இருக்கவங்க பல பேர் அதை கணிக்க தவறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் போது நீங்கள் இங்கே ஒரே ஒரு உதாரணம், பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவரனுடைய சிலை வைத்தார்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அதுவும் எந்த இடத்துல வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நந்தனம். அதை வைப்பதற்கு மெயினான இடம், அதை வைப்பதற்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க வரவங்க அந்த சிலையை பார்க்காம போகவே முடியாது. ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வந்தான்னா யார் இது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய அளவில் அதை வச்சது அம்மையார் சசிகலா என்பது
வரலாற்று உண்மை, யாரும் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையும் கூட அது. அந்த வகையிலே முக்குளத்தோர் சமுதாயம் சசிகலா அம்மையார் பின்னால் இருக்கிறது. இந்த 3% வாக்குகள் 2.5% டிடிவிக்கும் 0.5% ஓபிஎஸ்க்கும் போனால் 97% வாக்குகள் அம்மையார் சசிகலா பின்னால் தான் இருக்குது. ஆகவே நான் 3வது இடம் விஜய்கா அம்மையார் சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கா என்பதிலும் போட்டி இருக்குது. முதலிடம் ஏடிஎம்கேக்கா டிஎம்கேக்கா என்ற போட்டியும் இருக்கிறது. ஆகவே கடும் போட்டி நிலவும் இந்த தேர்தலில் என்பதிலே யதார்த்தமான உண்மை. நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க. அது அப்படியே இருக்கட்டும் சார். 1996 சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. பழைய காங்கிரஸ் ஒன்று, இன்னொன்று தமிழ் மாநில காங்கிரஸ். அதாவது டேட்டு அனௌன்ஸ் பண்ணி அப்புறமா உருவாகி இருந்தது. ஆனால் அதே 20 வருடங்கள் கழித்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படி ஏற்பாடு விட்டாலும், ஆனால் காங்கிரஸ் உடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் அந்த கட்சிக்காரர்களிடத்தில் அதே போன்ற மனநிலை இப்பொழுது திமுகவுக்கு அந்த வாக்கு போவாதுன்றாங்களே சார். அதாவதுங்க, கூட்டணி அமைத்து விட்டோம். காங்கிரஸ் எப்பவுமே நம்பிக்கை துரோகம் செய்யாது. காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் செய்யாது. ஆனால் இந்த முறை ஆனால் தொண்டர்களிடத்திலே ஒரு சோர்வு இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. ரைட். ஆனால் தொண்டர்கள் உண்மையிலே ராகுல் காந்தி பின்னாடி இருக்கிறாங்க. ஆமாம். இங்கே தமிழக காங்கிரஸ் பழம் பெருசாலிகள் கொட்டை போட்ட கொட்டை போட்டவங்கலாம் அதாவதுங்க, கழுத்து தமிழக காங்கிரஸ் கழுத்து அறுத்து விட்டார்களே. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேண்டாம் என்று தமாக உருவாச்சு மாநில காங்கிரஸ். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேண்டாம் என்று எல்லோரும் ஒருமித்த குரலில் கொடுத்தார்கள். 90% பேர் காங்கிரஸ்காரர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. ஆனால் 2ஆக உடையவில்லை, அதுதான் ஒன்று. ஒரு சிலர் அது எடுத்த முயற்சி, அதுவும் ராகுல் காந்தியினுடைய விருப்பமின்றி இந்த கூட்டணி அமைந்தது என்பதற்கு பல பேர் அதை உதாரணம் காட்டி பேசியிருக்கிறார்கள். அப்பனா காங்கிரஸில் ராகுல் காந்தி ஒரு டம்மி, கார்கே தான் பவர் அதிகமா? அப்படி சொல்ல முடியாது. ஆமா, அப்படிதானே இந்த கூட்டணி அமைஞ்சது. ராகுலுக்கு எதிராக இல்லாம இங்க இருக்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் கார்கேவும் 2 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து தமிழகத்தில் காங்கிரஸ் சிமெண்டட் பண்ணிட்டாங்களா? அதாவதுங்க, நான் அந்த சமுதாய அடையாளத்தை கொடுக்க விரும்பவில்லை. ஒன்று. 2வது, இது ராகுல் காந்தி விருப்பமில்லாத ஒரு கூட்டணி என்பதை என்னால் நிச்சயமாக உறுதியாக கூற முடியும். தொண்டர்கள் மனநிலையை அவர் அறிந்து வைத்திருந்தார். இந்த கூட்டணி வேண்டாம் என்பதற்காக தெரிந்து வைத்திருந்தார். அதே நேரத்தில் அதற்கு உதாரணமாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை சந்தித்தது. அதே போன்று அதை மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு பைட்டில் சொன்னார். மேலிடத்தின் ஒப்புதலோடு தான் நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்பதை பதிவு செய்தார். அதே போன்றுதான் பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயை சந்தித்ததில் மேலிட உடன்பாடு இல்லாமல் நான் எப்படி சந்திக்க முடியும் என்ற கருத்தை சொன்னார். எங்களுக்கு மேலிடம் என்பது ராகுல் காந்தி தான். ஆனால் எங்களுக்கு மேலிடம் அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடியவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அதை இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்த முடிவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அப்பனா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் சரி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் சரி, இவங்க 2 பேரும் திமுக கிட்ட விலை போயிட்டாங்களா? விலை போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது இப்ப ஏற்கனவே தமிழக காங்கிரஸ்ல சிதம்பரம், தங்கபாலு, திருநாவுக்கரசு, கோபண்ணா, பீட்டர் அல்போன்ஸ் இவங்க எல்லாமே திமுகவுடைய கைக்குலிகள், காங்கிரஸில் இருக்கின்ற கைக்குலிகள், திமுகவுக்கு ஆதரவாளர்கள். இவங்களும் விலைக்கு போயிட்டாங்களா? அதாவது ராகுல் காந்தியை கழுத்தறுத்து விட்டார்கள் இவர்கள். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கழுத்தறுத்து விட்டு இவர்கள், ஏன்னா இதுவரைக்கும் இந்த கூட்டணி அமைந்தது
மகிழ்ச்சின்ட்டு எந்த ஒரு இல்ல பதிவும் போடல சார். அவர் ட்விட்டரில் எல்லாத்துக்கும் பதிவு போடுறவர் இதில் போடலை. இந்த நிமிடம் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து எனக்கு உடன்பாடு என்ற ஒரு கருத்து பொருள்பட ஒரு பதிவை அவர் போடவில்லை என்பது உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி சில தலைவர்களுக்கு சுயநலம் இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. சுயநலம் இருக்கிறது. அதில் கட்சியை விட அந்த 10% பேர் 90% பேர் இந்த கூட்டணியை எதிர்க்கிறார்கள். 10% பேர் இந்த கூட்டணியை ஆதரிப்பதற்கு காரணம் சுயநலம். மீண்டும் ராஜ்யசபா வேண்டும், தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும், தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய 10% பேர் காரியத்தை சாதித்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுல அந்த 10% முக்கியமான தலைவர்கள் என்ன அன்னாடு காட்சிகளா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அன்னாடு காட்சிகள் இருந்தால் ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கலாம், அவங்க காலடி கீழே வீழ்ந்து கிடக்கலாம். அப்பன்னா இவர்கள் பொட்டிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு ஸ்டாலினுடைய காலடியில் வீழ்ந்து விட்டார்களா? அதாவதுங்க நம்ம பார்க்காத எதையும் சொல்லக்கூடாது. பெட்டியாக வாங்கிட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் வேற என்ன சார்? இல்ல அதே பாஜக ஆட்சி காலத்தில் மத்தியில் 2 வருடம் கேபினெட் அமைச்சராக எந்தவித இலாக்கா இல்லாமல் கருணாநிதியுடைய மருமகன் அக்கா பையன் முரசொலி மாறன் படுக்கையா இருந்து அப்பனா தெரியுது இல்லை சார்? அதாவதுங்க அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து உடல்நலம் இல்லாமல் உடல்நலம் குன்று இருந்தார், அவரை எடுக்காத ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார் என்பதை எந்த இதை இலாக்கா இல்லாமல் தெரியுது இல்லாத ஒரு, ஏன்னா அவங்க எப்பயுமே தன் குடும்பம் தானே முக்கியம். இல்லை, மிகவும் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையில் உடல்நிலை குன்று இருந்த காரணத்தினால் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அறிவிக்கப்பட்டார் என்பது உண்மை, மறுக்கவில்லை நான். ஆனால் அவர்கள் பிஜேபியினுடைய கூட்டணியிலே இருந்தார்கள், அது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அதனால் மதசார்பற்ற அடையாளத்தோடு நாங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறோம் என்ற பொருள் வந்து அர்த்தமற்ற பொருள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மதசார்பற்ற அணி என்றால் இந்தியாவிலே அது காங்கிரஸ் மட்டும்தான். எங்களோடு தான் மதசார்பற்ற அணியான காங்கிரஸோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சேர்ந்திருக்கிறது தவிர மதசார்பற்ற ஒற்ற புள்ளியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று கூறுவதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த கருத்து பொருள்பட திராவிட முன்னேற்ற கழகம் பேசினால் அது தவறு என்பது கூட என்னுடைய கருத்து. மதசார்பற்ற அணி என்றால் அது காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியாவில். சார், இப்போ சமீபத்தில் தமிழக காங்கிரசின் துணை பொதுச் செயலாளர் டி செல்வம் கட்சியை விட்டு நீக்கியிருக்க காரணம், அவர் தாவேகாவுடன் மறைமுகமாக ஒன்றுபட்டு காங்கிரஸில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளை கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்ட்டு சொல்லி நீக்கியிருக்காங்களே. அப்போன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறவர்களும் சரி, காங்கிரஸ் தொண்டர்களும் சரி அங்கே போயிடுவாங்களா? அதாவதுங்க, மன வருத்தம் அடைந்த தோழர்கள் சகோதரர் செல்வம் அவர்கள் அங்கே போய் பேசியிருக்கிறார். அது ஒரு வகையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் என்பதுதான் அதனுடைய பொருள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு சாதாரணமான ஒரு பதவியில் இல்லை. பொதுச் செயலாளர் என்பது மிகப்பெரிய பதவி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் என்பது பெரிய பதவி. அவர் அங்கு சென்று பேசியதற்குண்டான ஆதாரங்கள் இவர்களுக்கு கிடைத்ததன் அடிப்படையில் அவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியில் வந்து எப்போவுமே அப்படி தான், ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் கூடி முடிவெடுத்து நீக்கணும். அதே நேரத்தில் அவர் அந்த கட்சியில் போய் இணைஞ்சிட்டாரா அப்படின்றது கூட இன்னும் எனக்கு தெரியல. நான் பார்த்த வரையில் அவர் இணைந்ததாக தெரியவில்லை. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், அதில் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். ஆனால் ரொம்ப வருத்தமடைந்த தோழர்கள், மனப்புழக்கத்தோடு இருக்க தோழர்கள், தனக்கு மருந்து வேண்டும், தன்னுடைய மன வருத்தத்திற்கு மருந்து வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரோடு பயணிப்பதற்கும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதையும் சிலர் மூலியமாக நான் தெரிந்து கொண்டேன். உன்னங்கிட்ட இதே திரு டி செல்வம் தமிழக ராஜீவ் காந்தி காங்கிரஸ் என்று கட்சியும் உருவாக்கப் போகிறார் என்று சொல்கிறாங்களே, அது எனக்கு தெரியல சார். உருவாக்குறாரா என்னான்னு எனக்கு தெரியல. என்னுடைய காதுக்கு அது இன்னும் வரவில்லை, உங்கள் காதிற்கு வந்திருக்கிறது. அப்படி ஒருவேளை அவர் உருவாக்குவாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மனப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரிடம் அணுகி இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்பார்களோ, இல்லை அவரே அந்த முடிவை எடுத்திருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்போன்னா
அதாவது காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் திமுகவுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா 90% மனப்பொழுக்கத்தில் இருக்கிறார்கள். திமுகவுடன் கூட்டணி வைத்தது ராஜீவ்காந்திக்கு துரோகம் செய்தது. அப்படின்னா இந்த வாக்குகள், அதாவது காங்கிரஸ் 28 தொகுதியில் தவிர மீதி 206 தொகுதிகள் திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை. விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறாங்களா? 90%. நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன், காங்கிரஸ் எப்போவுமே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய இயக்கம் அல்ல. ஆவணம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய இயக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தானே. அதனால் விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும். ராஜீவும் அதுதானே விருப்பப்பட்டார். அதாவதுங்க, ராகுல் காந்தி விஜய் கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டார் என்பது சொல்வதை விட, ராகுல் காந்தி ஒரு மாற்று சிந்தனையில் இருந்தார். காரணம், தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி என்று வைத்துக்கொண்டே நாம் அழிந்து போகக்கூடாது. சாதாரண ஒரு தொண்டனும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமானவர்கள் நிறைய பேரை காங்கிரஸில் அவர் எம்பி ஆக்கியிருக்காரு, எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அந்த வரலாறுலாம் ராகுல் காந்திக்கும் உண்டு, ராஜீவ் காந்திக்கும் உண்டு, இந்திரா காந்திக்கும் உண்டு. அப்படி உருவாக்கினது மாணிக்க தாகு, ஜோதிமணி, அந்த இளைஞர் பட்டாள் என்று உருவாக்கினது தானே சார். எங்க நாம் பார்த்துருக்கோம், அம்மையார் ஜோதிமணி அவர்கள் கூட நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட போது முதல் தடவையாக ஒரு பைட்டு கொடுக்கும்போது கூட என்னிடத்தில் பணம் இல்லை, அவங்க பெரிய பணக்காரர் இல்லை, அவர்கள் யதார்த்தத்தை உண்மையை பேசினார்கள் ஜோதிமணி அம்மையார். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு சீட்டு கொடுத்து ராகுல் காந்தியை நம்ம பாராட்டு தான் வேணும். அவர் என்ன மனநிலையில் இருந்தாருன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட காங்கிரஸ் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததை நான் அறிவேன். காரணம், நடிகர் திரு விஜயோடு அவருடைய இயக்கத்தோடு நாம் உடன்படிக்கை கொள்வதை விட 234 தொகுதிகளிலும் கைச்சின்னம் வரையப்பட வேண்டும். சாதாரண தொண்டன், அடிமட்ட தொண்டன், கீழ்மட்ட தொண்டன், காலமெல்லாம் இந்த இயக்கத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்காமல் தலையில் எண்ணெய் கூட வைக்காமல் பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த இயக்க தொண்டனை சட்டமன்ற வேட்பாளர்களாவது ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த உயர்ந்த மனிதன் ராகுல் காந்திக்கு இருந்தது. ஆனால் அது தகர்ந்து போனது வரலாற்று பிழை. அப்போனா அவர் அவ்வளவு மனப்புழக்கத்தில் இருக்கிறார். எங்களை விட மனப்புழக்கத்தில் ராகுல் காந்தி தான் இருக்கார். அப்புறம் பிரியங்காவும் இருக்கிறாங்க. அதை விட மனப்புழக்கத்தில் பிரியங்கா காந்தி இருக்காங்க. இப்படி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்த்து கொண்டு போலான்ட்டு ஒரு திட்டம் போட்டார். தேர்தலுக்கு பிறகு பாருங்க, காங்கிரஸ் ஒரு பீனிக்ஸ் பறகை, இன்றைக்கு அது கீழே விழுந்து கிடப்பது போல் தெரியும். தேர்தல் முடிந்தவுடன் பாருங்கள், அது வானத்திலே மிக உயர்ந்தும் பறக்குவது மட்டுமல்ல, வெற்றி கொடியை வானத்திலேயே போய் நாட்டி, வெற்றி கொடியை நாட்டி, நாங்கள் இருக்கிறோம் தமிழகத்திலே, காமராஜர் ஆட்சி அமைப்போம், ராகுல் காந்திக்கு குரல் கொடுப்போம் என்ற ஒலி பெருத்த ஒலியாக ஒலிக்கப் போகிறது. ஜெம் டிவியிலே நான் அதை பதிவும் செய்வேன். எப்படி சார் இப்படி உறுதியா சொல்றீங்க? தேர்தல் முடிந்தவுடன் தானங்க வாழ்க்கை. ஆமா, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ராகுல் காந்தி தேர்தல் முடிந்தவுடன் சின்ன தீப்பொறியாவது காங்கிரஸுக்குள்ள நீங்க பாருங்க, ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கை தேர்தல் முடிந்தவுடன் மிக பயங்கரமாக இருக்கும் என்று டெல்லி தகவல்கள் எனக்கு கூறுகின்றன. முடிவு கட்டி விட்டார். நம்ம கை மீறி இந்த கூட்டணி போனது போட்டோம். இனி வரப்போது நல்லபடியா அமைப்போம். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தனித்து போட்டிடுவோங்க. ஜெம் டிவியில் நான் இப்ப பதிவு செய்யறேன். அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு மனப்புழுக்கத்தில் இருக்கிறப்ப தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போது மாதிரி தெரியலையே. நீங்க சொல்றது பார்த்தா வருவாரு. நான் தொடர்ந்து இதே தான் சொல்கிறேன். கூட்டணி தர்மம் என்று போட்டுவிட்டால் காங்கிரஸ், அதுவும் நேரு குடும்பம் எப்போவுமே நம்பிக்கை துரோகியாக அவங்கள்ட்ட இருந்ததே இல்லை. அதனால் வருவார் போவார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் எல்லாருக்கும் நாங்கள் சீட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் ராகுல் காந்திக்கு வந்துடுச்சு. இந்த அசம்பிளிலேயே 234 பேரை உருவாக்கணும்னு நினச்ச அந்த மனிதர் உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் பாருங்கள், இப்போ 4 அணி இருக்குதுல்ல, நீங்கள் இன்னொரு அணியாக காங்கிரஸ் உருவாகி நாங்கள் தான் எது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை விட கூடுதல் இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தா காங்கிரஸில் பழம் பெருசாலிகள் எல்லாம் இப்பொழுது கூட்டணி அமைத்தவர்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? வெளியே போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு பெரிய மாற்றத்தை ராகுல் காந்தி உறுதியாக கொண்டாடுவதற்கு தயாராகி விட்டார். சார், ப. சிதம்பரம்
செல்வ பெருந்தகை விட்டுருங்க சார். பல கட்சிகள் போயிட்டு வந்தார், அவர் பல கட்சிகள் ரத்தம். இவர் காங்கிரஸ்காரர் இருந்தாலும் தனியாக போய் கட்சி ஆரம்பித்தா திருப்பி வந்தார். சுகபோகம் எல்லாம் இந்த காங்கிரஸ் அனுபவித்தார். அவருக்காவது கொஞ்சமாவது அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறா அவருக்கு தெரியாதா? ஏன் இந்த கூட்டணிக்கு வலிஞ்சு கட்டி இது பண்ணாரு? அதாவது இதுல என்னதான் மர்மம் இருக்கு? சிதம்பரம் என்னதான் எடுத்தாரு? அதாவது கார்கேயை வச்சு இப்படி ஒரு நாடகத்தை நடத்து ராகுலுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க. இல்லை, அது ஒரு காங்கிரஸ்வாதி ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். உங்கள் கருத்தில் நான் உடன்படுகிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் இதை மாற்றி செய்திருக்க வேண்டும். இதற்கு அவர் உடன்பட்டிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அடிமட்ட தொண்டர்களுடைய என்ன உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. 96 புரிந்து கொண்டு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குனீங்க. அது என்ன காரணம்? நான் சுயநலம் சொன்னேன்ல, இங்க ஒரு இது அப்படி ஒரு பெருசா வெடிக்கணும். அந்த சுயநலம் என்பது பதவி ஆசைதான். அதுதான் சுயநலம். அப்பனா மூப்பனா செய்தது பதவி ஆசைதான். தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. நான்லாம் இது வரைக்கும் எங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட வீரர், எங்கள் அப்பாவும் அதே தான். நாங்கள்லாம் காங்கிரஸ் பிளட்டு. நாங்கள் எப்போவுமே மாற்று கருத்து சொல்லவே மாட்டோம் காங்கிரஸுக்கு எதிர்ப்பா. ஆனாலும் அன்றைக்கு திரு மூப்பனார் அவர்கள் கட்சியை உடைத்ததன் காரணமாக இன்று வரையில் 1989 27 டிஎம்கே 26 காங்கிரஸ் இருந்தது. உடைய அவருடைய மகனும் சேர்ந்து உடைத்து, திரு சிதம்பரம் உடைத்து, இவர்கள் 3 பேர் தான் இந்த காங்கிரஸ் இன்றைக்கு இழிநிலைவுக்கு போய், திரு மூப்பனார், திரு சிதம்பரம், திரு வாசன், இவர்கள் 3வரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை துண்டாடிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு அவல நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அன்றைக்கு மிகப்பெரிய திறமைசாலிகள், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு உள்ளவர்களை எல்லாம் அவர்கள் பதவி ஆசை காட்டி அழைத்து போய் அவர்களையும் நடுரோட்டில் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு திரு வாசன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகப்பெரிய அடையாளமாக, காங்கிரஸின் அடையாளமாக, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த திரு மூப்பனார் அவர்கள், அவருடைய மகன் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் தாமரை சின்னத்தில் 3 இடங்களில் போட்டியிடுவார் என்று அறிவிப்பதிருப்பது என்பது 5 இடங்கள். 5 இடங்கள், எனக்கு நான் சரியாக கவனிக்கல. 5 இடங்களில் அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது என்பது அவருடைய பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்திற்கே ஒரு அவமானம் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த தோழர்கள் எல்லாம் பிஜேபி கூட போய் சேர்ந்து நாங்கள் பதவி தான் வேணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி ஒரு காங்கிரஸுக்கு, உண்மையான காங்கிரஸ்காரருடைய மன உணர்வை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும்? அந்த வகையில் சிதம்பரமும் அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்பனா இப்பொழுது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்ததுக்கு கட்டாய கல்யாணம் மாதிரி அமைஞ்சு போச்சு. கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்றீங்க நீங்க தேர்தலுக்கு பிறகு. அப்பனா இந்த தேர்தல் வாக்குப்பதிவும் போது இதுவும் அமைய போகுது. அது கலைஞருடைய வசனம், கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த கருத்து அவர் அன்னைக்கு சொன்னார்ல, அதை நான் இன்னைக்கு சொல்றேன். உண்மைதான், கூடாய் நட்பு ரொம்ப வருத்தமான விஷயந்தான். அது இந்த அலைன்ஸ் உருவாயிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்தை மீண்டும் மீண்டும் நான் அழுத்தமாகவே பதிவு செய்ய வரும். அப்போன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்கு, அதாவது மத சார்பற்ற கூட்டணி என்று காங்கிரஸ் வைத்து, அதனால் அந்த சிறுபான்மை ஓட்டு வருவதும் கசந்தான்றீங்க. அது வந்துடும். அதாவதுங்க, சிறுபான்மை ஓட்டு காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் வரும்னு திமுகவுக்கு தெரியும். ஆமாம், இணைப்பதற்கு முன்னால், அதாவது இந்த கூட்டணியில் வருவதற்கு முன்னால் வரையில திரு பிரேமலதா மோடியை தவிர உலகத்தில் ஒரு பெரிய தலைவர் ஒருத்தரையே இல்லைன்னு சொன்னவங்க தான். அம்மையார் பிரேமலதா என்ன சொன்னாங்க? மோடி தான் உலகத் தலைவர், அவரை மாதிரி ஒரு தலைவர் உலகத்திலேயே இருந்தாங்க. அடுத்த நாள் திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால் அந்த மதசார்பற்ற ஒரு தன்மை என்பதை பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேச முடியாது. அங்க மட்டும்தான் பேச முடியும். இனி அவங்க எப்பவுமே திமுக மதசார்பற்ற அணின்னு சொல்ல முடியாது. எப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு அமைச்சர்கள் ஆனார்களோ அப்பவே அவங்க மதசார்பற்ற அணியிலிருந்து விலகி போயிட்டாங்க. எப்படி ஒரு பாலில் ஒரு துளி விஷம் கலந்து விட்டதோ அதே போல மதசார்பற்ற கூட்டணி சொல்லிக் கொண்டிருந்த திமுகவில் பிரேமலதா
தேமுதிக வந்து அதை உடைத்து விட்டது. இனி அப்படி சொல்றதுக்கு எந்த இது 24 மணி நேரத்துக்கு பிஜேபிக்கு ஆதரவா பேசுனவங்க 24 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவா பேச முடியும்? இப்ப அறிக்கை அப்படிதான் விட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மதசார்பற்ற கூட்டணின்ட்டு அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது என்னுடைய கருத்து. அப்பனா நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதாவது விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கவில்லை என்றாலும், ராகுல் காந்தி விருப்பம் போல் அது அமையவில்லை என்றாலும், ராகுல் காந்தி விருப்பத்தை வைத்து காங்கிரஸில் இருக்கின்ற நீங்க சொல்லி 90% வாக்குகள் விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி எப்போவுமே நம்பிக்கை துரோகம் செய்யாது. அதனால் 90% வாக்குகள் வந்து விஜய்க்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்னு நான் நம்பலை. காரணம், கூட்டணி தர்மம் என்பதை எப்பொழுதும் நாங்கள் கடைபிடித்திருக்கிறோம். அதாவது காங்கிரஸ் வந்து எங்களுக்கு காந்தி அப்படிலாம் கற்றுக் கொடுக்கல. ஆனா அடிமட்ட தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லையே. ஆனாலும் நீங்க மேல்மட்ட வரைக்கும் பார்த்துட்டீங்க, அடிமட்ட தொண்டர்கள் இல்லையே. அடிமட்ட தொண்டர்கள் விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் கூட கூட்டணி தர்மம் என்பதை நாங்கள் என்றைக்கும் மதித்து நடப்போம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அப்பனா ஸ்டாலின் கனவு பலிக்கப் போவதில்லை. காங்கிரஸ் சேர்ந்து எந்த புண்ணியமும் அவருக்கு கிடைக்கப் போவதில்லை. தந்தை கண்ட அதுதான் ஸ்டாலினுக்கு நிகழப்போகுதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் பிஜேபியினுடைய கூட்டணி பலம் இழந்த கூட்டணியாக இருக்கிறது. தமிழ்நாடு எப்பவுமே ஒரு மதசார்பற்ற அணிக்கு தான் கூட்டணிக்கு. அதில் காங்கிரஸ் எங்கே இருக்கோ அதுக்கு கூட்டணி. அதனால தான் ராகுல் காந்தி என்ன நினச்சாருன்னா, மதசார்பற்ற கூட்டணி ஒன்று. இந்துக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்பினார்கள். நாம் 234 தொகுதியில் நாங்கள் போட்டிட்டு இருந்தாங்க. நான் உறுதியாக சொல்கிறேங்க, 75 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். நாங்கள் யாரை கை காட்டுகிறோம் அவங்கள் தான் ஆட்சி அமைத்திருப்பார்கள். காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய கூட்டணி யார் கூட வேணாலும் அமைச்சிருக்கலாம். நாங்கள் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைத்திருக்க முடியாது என்பது ராகுல் காந்தியினுடைய எண்ணம். அது நிறைவேறாமல் போன வருத்தம் அடிமட்ட தொண்டன் முதல் என் வரை இருக்கிறது என்பதுதான் ஆழமான பதிவு. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவிடம் பலன் அடைந்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப் போகிறார்கள் என்பது நன்றாக தெரியுது. மிக்க நன்றி சார். வணக்கம்.